यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृर्थमन्येष विचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवध्यानां निषद्ध्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरम्। श्रीरङ्गेशयतीन्दुना करुणयासौ स्यातिथिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनीत्पादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्तिधयादिभिः स्वगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गसठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गवृत्तीश्वरषठरिपुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषट्जिद्योगिनेदुप्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवैतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीट्सठारिं श्रीरङ्गनाथषडहोपैतीन्द्रधिष्ठं लक्ष्मीनृसिंहजडधित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडहोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गसठारिसम्यमेवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहादषडजित्वाधारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारवणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यदुर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवंशटहोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। जयत्ताश्रितसन्त्रास स्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः प्रायः प्रबधने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभक्तुर्मामव्याधभयमुद्रितः सोऽहं तविर्க்கும் சுருதிப் பொருளொன்று சொல்லுகின்றோன் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆபலிப்பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. நமஸ்ததசே. ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு நம்முடைய ஜிஎஸ்பிகேயில் சில உபன்யாசங்களில் இந்த சரணாகதியை பற்றியதான அபயப்பிரதான சாரத்தினுடைய விஷயங்களில் அடியனுக்கு லக்ஷ்மண சரணாகதி அப்படின்றத பற்றி உபன்யாசம் பண்ணுறதுக்கு பெரியோர்கள்லாம் நியமிச்சிருக்கா. ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு சரணாகதி வேதம் அப்படின்னு இந்த அபயப்பிரதான சாரத்தில் காட்டுறார். பூர பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பித்து உத்தரகாண்டம் வரைக்கும் பல சரணாகதிகள். அந்த சரணாகதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷங்களை காட்டக்கூடியதாக எடுத்து காட்டியிருக்கார் சுவாமி அபயப்பிரதான சாரத்தில். இதில் இந்த லக்ஷ்மண சரணாகதி என்பது எப்படி ஒரு தனித்து ஒரு சரணாகதியை வெளிப்படுத்துறது அப்படின்றத ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அனுபவிக்கிறதுக்கு முயற்சிப்போம். சர்வேஸ்வரன் ஒரு திரேதாயுகத்தில் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த காலத்தில் ஸ்ரீ வால்மீகி பகவான் பிரம்மாவுடைய புத்திரனான ஸ்ரீ நாரத பகவான் பக்கத்தில் இந்த அவதார விற்த்தாந்தத்தை சங்கேபமாக கேட்டு அந்த சரஸ்வதி வல்லபனான பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால பிரவருத்தமான இந்த பரம உபகாரமான இந்த அவதார ரகசியம் நம்ம லோகத்தில் இருக்கவாள்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக தன் கருணையாலே வெளியிட்டான் வால்மீகி மகரிஷி. இந்த கிரந்தத்தில் வேதத்துக்கு உபபிரமணமான பல விஷயங்கள் இருக்குது. இது எதற்காக சொன்னார் அப்படின்னா, இந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை அறிந்து கொள்ளணுன்றதுல அல்பஸ்ருதர்கள், அதாவது அறவுரையாக தெரிஞ்ச நம்மளை மாதிரி, அவர்கள் பக்கத்தில் ஒரு கருணையினாலயம் அவர்கள்லாம் பார்த்து வேதம் ரொம்ப பயப்படுறதாம். ஏன்னா அவள் என்ன பண்ணுவாளோ
என்ன மாதிரி பேசுவாளோன்றதுக்காக. அப்படி அந்த பயத்தை போக்குறதுக்காகவும் இந்த 4 வேதங்களை ஒரு தட்டில் வச்சும் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு தட்டில் வச்சா அந்த 4 வேதங்களுக்கு சமமாக இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இல்லை 4 வேத சாரமாகவே வேதமே இந்த பரம்பொருளையும் அவனை அடையிற உபாயத்தையும் காட்டக்கூடியதாக இருக்குது. அப்படி அந்த விஷயங்களை சுருக்கமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டுவதனால இந்த ஸ்ரீமத் ராமாயண பிரபந்தத்தை ஸ்ரீ வால்மீகி பகவான் அனுகிரகிச்சிருக்கார் எல்லாருக்காகவும். அப்படி இந்த பிரபந்தத்தை அனுகிரகிச்சுட்டு இதை யாரை வச்சு பிரவர்த்திப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குற சமயத்தில் இந்த லவகுச்சர்கள் மூலமாக இந்த கிரந்தமானது பிரகாசப்படுத்தப்பட்டது. இந்த கிரந்தத்தில் சொல்லப்படுற முக்கியமான 2 விஷயம், அதாவது வேதங்களில் சொல்லப்படுற சர்வசரண்ய பரதத்துவம் யார் அப்படின்றதுல பல இடங்களில் பாக்கி தேவதைகள் எல்லாம் விட ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்ன்றதை, ராமன் தான் பரதத்துவம்ன்றதை நன்னாக ஸ்பஷ்டமாக காட்டுறது. அதுக்கப்புறம் அவனை அடையிற உபாயங்களில் சர்வாதிகாரமாக அந்த பரதத்துவத்தை வசீகரணம் பண்ணுறதுக்கு சமர்த்தமாக பரமஹிதமாக இருக்கிற சரணாகதி தர்மத்துக்கு அதை விதிக்கக்கூடிய வேத பாகங்களை இந்த பிரபந்தத்தில் நன்றாக காட்டியிருக்கார் ஸ்ரீ வால்மீகி பகவான். அது எங்கெங்கெல்லாம் இருக்கின்றத ஸ்ரீமத் அபயப்பிரதான சார கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் அழகாக எடுத்து காட்டியிருக்கார். ஆரம்பத்தில் முதல்ல இவர் தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணச்சே அந்த யஜ்ஞத்தில் இந்த ஹவிர் பாகத்தை வாங்கிறதுக்காக தேவர்கள்லாம் கூடியிருக்கா. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நம்மளை யார் காப்பாற்ற போகிறா அப்படின்றதாக ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் பயத்தோடு இருந்துட்டுருக்கா. அப்பொழுது தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணுறான். அந்த சர்வசேஷியான அந்த சர்வேஸ்வரன் பக்கத்தில் அந்த தேவர்கள் எல்லோரும் பாக்கி இல்லாமல் எல்லாரும் சரணாகதி பண்ணார்கள். அந்த சரணாகதியை பற்றி நேற்றுக்கு ஸ்ரீமான் வாசுதேவாச்சார் உபன்யாசம் பண்ணியிருப்பார், எல்லோரும் கேட்டிருப்பாங்க நீங்கள். அடுத்ததாக இது பாலகாண்டத்திலே வர சரணாகதி. அதற்கப்புறம் திருசங்கு சரணாகதி இதெல்லாம் பற்றி விஸ்வாமித்திரர்கள்ட்ட பண்ணதெல்லாம் சில இடங்களில் பின்னாடி சொல்லப்படுறது. நமக்கு அது பிரதானமான விஷயம் இல்லை, ஆகையினால் அதை தாண்டி மேலே போவோம். சரணாகத ரக்ஷணம் தான் பரம தர்மம். அது சமர்த்த காருணிகன் விஷயமாக சரணாகதி பண்ணால் அது நிச்சயம் பலனை கொடுக்கும் அப்படின்றதாக இந்த சரணாகதி பற்றி பல இடங்களில் காட்டுறார். இப்போ இந்த சரணாகதியை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம மேலே இந்த சரணாகதி லக்ஷ்மண சரணாகதியை பற்றி பார்க்கலாம். இந்த ஜீவாத்மாக்கள்லாம் கர்ம பிரவாகத்திலேருந்து விடுபட்டு மோக்ஷங்கிற புருஷார்த்தத்தை அடைவதற்காக உபாயங்கள் 2 இருக்குது. பக்தின்றது இருக்குது, பிரபத்தின்றதாக இருக்குது. அந்த பக்தி யோகம்ன்றது அது கர்மயோகம் ஞான யோகம் இவளை அடக்கி கொண்டு ஒரு சாத்திய உபாயமாக அனுஷ்டிக்கிறதெல்லாம் எப்படி பண்ணணுன்றத ஸ்ரீமத் பகவத்கீதையில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை அனுஷ்டிக்கிறதுக்கு பல நிர்பந்தங்கள் உண்டு. இதை திரைவர்ணிகர்கள் தான் பண்ணலாம், அதற்கு வேண்டியதான ஞான சக்திகள் உள்ளவர்களாக இருக்கணும், இது நம்மால் பூர்வ ஜென்மங்கள்லாம் செய்யப்பட்டு பல ஜென்மங்கள் செய்யப்பட்டு
பலன் கொடுக்க காத்து கொண்டு இருக்கும் இந்த நமக்கு எல்லா பாபங்களையும் போக்கி பெருமாளை அடைவிக்க பண்ண சக்தி உள்ளது இந்த பக்தி யோகம்ன்றதான உபாயம். ஆனால் அது பிராரப்த கர்மத்தை போக்காது. அது பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சே தீர்க்கணும். அதற்காக பல ஜென்மங்கள் எடுத்து அது இடையிலே நேரும் பாபங்களுக்கு அப்பப்போது பிராயசித்தங்கள்லாம் பண்ணி பல ஜென்மங்களில் இடைவிடாமல் பண்ணி அந்த அபியாசத்தினால பகவானை சாட்சாத்காரம் பண்ணணும். கடைசியில் அந்திம ஸ்மிருதியை பண்ணி இந்த சரீர அவசானம் ஏற்பட்டு பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அர்ச்சராதி மார்க்கத்தில் போய் நித்திய விபூதியை அடைந்து பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கே தனிக்கோல் செல்ல அனந்தன் கருடன் விசக்ஷனர் முதலிய நித்திசூரிகள் முக்தர்கள் சூழ அங்கே திருவாமணி மண்டபத்தில் எழுந்தொழி இருக்கிற ஸ்ரீயோடு கூடிய நாராயணனுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியங்களும் செய்து கொண்டு புனராவர்த்தி இல்லாமல் வாழ்வது தான் இந்த பக்தி யோகத்திற்கு பரம புருஷார்த்தம். இவ்வளோ கஷ்டமான பக்தி யோகம் பண்ணுறதுக்கு இந்த புருஷார்த்தத்தை அந்த பக்தி யோகம் பண்ண சக்தி இல்லாதவர்கள், அதற்கு ஞானம் இல்லாதவர்கள் பிரபத்தி என்பதான ஒரு எளிய மார்க்கத்தில் அதே பலனை அடையலாம். இந்த சம்சாரத்தினுடைய தோஷம் மனசில் பட்டு மோட்சத்தை சீக்கிரம் அடையணும்னு ஆசைப்படுறவர்களும் பக்தியோகம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் பிரபத்திக்கு அதிகாரிகளாக ஆவார்கள். இது ஸ்ருதியில்லாம் சங்கரமாயும் பாஞ்சராத்திரம் முதலிய சம்ஹிதைகளில் விஸ்தாரமாயும் உபதேசிக்கப்பட்டிருக்கு. இதிகாச புராணங்களில் பலர் அனுஷ்டிச்சிருக்கா. இது நம்ம ஆச்சாரியர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த பக்தியோகம் போல் இல்லாமல் இது பிராரப்த கர்மத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தியை உடையது. அதற்கு மேலே கோலின காலத்தில் கோலின பலத்தை தவறாமல் கொடுக்கக்கூடியது இந்த சரணாகதி மார்க்கம். இந்த உபாயத்தை தானே அனுஷ்டிக்கிறதோ இல்லை அதற்கு யோகியதை இல்லைன்னா பிறர் அனுஷ்டிக்கவோ இந்த உபாயம் பலனை கொடுக்கக்கூடியது. இது பக்தி யோகத்தை போல சகலவித ஐகிக ஆமுஷ்மிக மோட்ச புருஷார்த்தங்களையும் சாதிக்க வல்லது அப்படின்றதாக இந்த பிரபத்தியினுடைய பெருமை. இந்த பிரபத்தி தான் சாஸ்திரங்களில் சரணாகதி, ஆத்ம நிக்ஷேபம், பரநியாசம் என்று பல பெயர்களை இட்டு வழங்கப்படுறது. இதற்கு 5 அங்கங்கள் ஒரு அங்கி என்பதாக சொல்லப்படுறது. இது ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம் இல்லையா, 5 அங்கங்கள் இருக்கு. ஆனுகூல்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷதீதி விஸ்வாசா, கோப்திருத்வவரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி என்று இந்த 5 அங்கங்கள் ஒரு அங்கியை உடையதாக உள்ள 6 சரணாகதி அப்படின்றதாக பெரியவர்கள் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னா நான் பகவானுக்கு அனுகூலனாக இருப்பேன் அப்படின்றதான எண்ணம். அதாவது அவன் மனதிற்கு ஒத்தபடியே நடப்பேன், சாஸ்திரங்கள் தான் அவனுடைய ஸ்ருதி ஸ்மிருதி மமயாஜ்ஞான்றதாக எம்பெருமானுடைய கட்டளைகளை ஒத்தி நடப்பேன் அப்படின்றது ஆனுகூல்ய சங்கல்பம். பிராதிகூல்ய வர்ஜனம்னா பிரதிகூலனாக இருப்பதை தவிர்ப்பேன்னு சொல்லணும். அதாவது சர்வேஸ்வரனால் சாஸ்திரங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு நிஷேதிக்கப்பட்டவைகளை செய்யாமல் இருக்கிறது என்று அந்த எண்ணத்தை கொண்டு அதே செய்யாமல் இருப்பது. விகிதங்களை செய்யாமல், அதாவது நிஷித்தத்தை செய்யாமல் இருக்கணும், விகிதங்களை விடாமல் இருக்கணும். அப்புறம் மகா விஸ்வாசம் அப்படின்னா ஈஸ்வரன் நம்மை நிச்சயம் ரட்சிப்பான் அப்படின்றதான திருடமான நம்பிக்கை. கோப்திருத்த வர்ணம்ன்றது நீ கிருபை செய்து என்னை ரட்சிக்க வேண்டும்ன்றதாக அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. கார்பண்யம் தன்னை ரட்சித்து கொள்ள முடியாத அசக்தி,
அதை அனுசந்தானம் பண்ணுறது தான் கார்பண்யம். அதாவது தன் எளிய நிலைமையை காட்டுவது. இந்த 5 அங்கங்களோடு கூடின அங்கியான ஆத்ம நிக்ஷேபம், சமர்ப்பணம், ஆத்மாவை சர்வேஸ்வரன்ட்டு சமர்ப்பிக்கிறது. இந்த ஜீவாத்மாவும் அவனைச் சேர்ந்த எல்லா வஸ்துக்களும் உன்னுடையதே, இதை ரட்சிக்க வேண்டிய பரம் உன்னுடையதே, நான் என்னை ரட்சித்து கொள்ள முடியாதவன், ஆகையால் என் உதவியை எதிர்பாராமல் நீயே உன்னுடைய பிரயோஜனத்திற்காக இந்த ஆத்மாவையும் இதை சேர்ந்தவற்றையும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்றதாக எம்பெருமான்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணுறது தான் ஆத்ம சமர்ப்பணம். இந்த பிரபத்தி அனுஷ்டிக்கப்படுற இடங்கள்லாம் சாஸ்திரங்கள் போல உலகத்திலும் இந்த 5 அங்கங்களோடு கூடியதாகவே இருக்கும். இந்த அபயப்பிரதான சாரத்தில் ஒவ்வொரு சரணாகதியிலையும் இந்த 5 அங்கங்கள்லாம் இருக்குன்றத சுவாமியே சில இடங்களில் காட்டியிருக்கார். மற்றதெல்லாம் நம்மளே அதிலேருந்து அறிந்து கொள்ளலாம். இப்படி இந்த லக்ஷ்மண சரணாகதியை பற்றி நாம் தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த சரணாகதியை லக்ஷ்மணன் ஸ்ரீராமனிடத்தில் எப்படி பண்ணார், எதற்காக பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஸ்ரீ ராமனை காட்டுக்கு போகணும் அப்படின்றதான ஒரு பட்டாபிஷேகம் பண்ண இருந்த ராமனை காட்டுக்கு போகணுன்றதான ஒரு காலகட்டம் வந்தது. அதனுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, இந்த ராம சீதா சம்வாதம். இது எதற்காக? இப்போ லக்ஷ்மண சரணாகதிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒரு சம்பந்தம் இருக்குது. லக்ஷ்மண சரணாகதி நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ராம சீதா சம்வாதம் நடக்கிறது. அதை லக்ஷ்மணர் பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் சரணாகதி பண்ணுறார். இந்த ராமனும் லக்ஷ்மணையும் சேர்ந்து இருக்கச்சு. இந்த கட்டத்துக்கு நாம் போவோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனை காட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டான். ராமன் இதை கேட்டுட்டு நேராக கௌசல்யா கிட்ட போகிறார். போயிட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரியாக அப்பா சொல்லியிருக்கா, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும், அடியன் காட்டுக்கு போகணும். பாவம், ரொம்ப ஒரு பெத்த அம்மாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற பிள்ளை இந்த மாதிரி உடனே காட்டுக்கு போகணும்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அப்பா ரொம்ப வருத்தப்படுறா, அழறா. இருந்தாலும் ராஜாவினுடைய ஆக்ஞை, பித்ருவனுடைய ஆக்ஞையை அவசியம் பரிபாலனம் பண்ணணும் என்பதற்காக உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும்ன்றதாக ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனை அனுப்புகிறான். ராமன் சுபாவத்திலேயே மகா தேஜஸ்வி. கௌசல்யா ஆசீர்வாதத்தினால் அவனுக்கு ரக்ஷை பண்ணி அனுப்புகிறான் கௌசல்யா. அதனாலேயும் இந்த தேஜஸ் ரொம்ப விருத்தியாச்சு. ரொம்ப ஒரு அம்மாவை சேவிச்சுட்டு அங்கேருந்து சீத்தை இருக்கிற அரண்மனைக்கு வர, தன்னுடைய அரண்மனைக்கு சீத்தை கிட்ட சமாச்சாரம் சொல்கிறதுக்காக வர. சீதை இதெல்லாம் தெரியாது. ராமர் பட்டாபிஷேகத்துக்கு செய்ய வேண்டிய விரதங்கள், உபவாசங்கள்லாம் இருந்துட்டு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டியதாக தயாராகிட்டு இருக்கா. ராஜதர்மன் தெரிஞ்சவ. இப்போ ராமர் வரப்போகிறார். பெண் கொடை, சாமரம், பத்ராசனம், மங்களவாத்தியங்கள், யானை, குதிரை, ரதங்கள், காலாட்படை, பரிவாரங்கள் வருஷோடு வரப்போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்தப்புரத்தில் ராமர் வரார். அங்கே ஒன்றுமில்லை, இவர் மட்டும்தான் வரார். அப்படியே தலையை குனிஞ்சின்னு வரார். என்னாச்சு, நம் பர்த்தா இப்படி எப்போதும் போல சந்தோஷமாக இல்லாமல் தலையை குனிஞ்சிட்டு ஏன் வரார் அப்படின்னு அவருக்கு துடுக்குன்னு. அப்புறம் இந்த ஒரு நாள் கூட அவர் துக்கத்தையே அனுபவிச்சதில்லை. ஆகையினால் ராமருக்கு என்ன தோன்றதுன்னா, துக்கத்தையே அறியாத சீத்தை நாம் காட்டுக்கு போயிட்டால் என்ன கஷ்டப்படுவாளோ, எப்படி காலம் கழிப்பாளோ அப்படின்றதாக அவருடைய சிந்தனை இருந்தது. அதனால் முகத்தில் காந்தி குறைஞ்சி போயிருந்தது. கையில் இருந்த கிடைக்க போகிற ராஜ்யமானது கையை விட்டு போயிடுது. இப்போ காட்டுக்கு போன்றா, இந்த விஷயத்தை இவள்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்றதாக அவர் மனசில் தோணித்து, உடம்பில் வேர்த்து கொட்டித்து. பாவம்.
அதனால் உடனே சீதை கேட்குறான், சுவாமி சந்தோஷமாக இல்லாமல் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்களே, இப்போ ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அபிஷேகத்திற்கு எல்லா ஏற்பாடும் சித்தமாக இருக்கா? இப்போ உங்களுடைய முக காந்தி ஏன் குறைஞ்சிருக்கு? சந்தோஷமே தெரியலையே முகத்தில் அப்படின்னு கேட்குறான். உடனே ராமர் சொல்கிறார், அம்மா சீதை, மகா பூஜ்யரான என் பிதா என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்கார் அப்படின்றதாக நான் சொன்னேன். அப்புறம் இல்லைம்மா கவலைப்படாத, எங்கள் அப்பா சகல தர்மங்களும் தெரிஞ்சவர், ராஜ தர்மங்களையும் வர்ணாசிரம தர்மங்களையும் உனக்கும் தெரியும், அதனால் அங்கே நடந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்றதாக சொல்கிறார். முன்னொரு காலத்தில் கைகைக்கு 2 வரம் கொடுத்துருந்தார். அந்த வரத்தை ஞாபகம் வச்சுட்டு இப்போ கொடுக்கும்படி அம்மா கைகையை கேட்டார். அதை அவர் கொடுத்துட்டார். அதுபடி நான் 14 வருஷம் காட்டுக்கு போனோம், பரதனை யுவராஜாவாக ஆக்கணுன்றதாக சின்னம்மா கைகையை சொல்லியிருக்கா. அதை தாப்பனார் ஒத்துண்டிருக்கார். அதனால் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறது எனக்கு முக்கியமான தர்மம், அதனால் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுன்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே அவளுக்கு இன்னும் சில புத்திமதிகள்லாம் சொல்கிறேன். பாரு சீதை, உயர்ந்த பதவியில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அவருக்கு எதிரில் இன்னொருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணால் பிடிக்காது. உன்னை பரதன் நமஸ்காரம் பண்ண வரும்பொழுது நீ பாட்டுக்கு என்னுடைய குணங்களை எல்லாம் அவனுக்கு நேர புகழாத. லக்ஷ்மண சத்ருகுணன் அவளுடைய மனைவிகளுக்கெல்லாம் எந்தவித சௌக்கியங்களும் மரியாதையும் நடக்கிறதோ அதை விட உனக்கு அதிகமாக நடக்கணும்னு எதிர்பார்க்காத. மற்ற பந்துக்கள் போல் எப்பொழுதும் நீ பரதன்கிட்ட பிரியமாகவும் அனுகூலமாகவும் இருக்கணும். மகாராஜா அவனை தான் இளையராஜாவாக ஆக்கியிருக்கார். இனிமேல் அவன் தான் ராஜா நமக்கு, அதனால் அவனுடைய பிரியப்படி நடந்துக்கோ நீ அப்படின்றதாக உபதேசம் வேறு பண்ண ஆரம்பித்தேன். நான் மகரிஷிகள்லாம் வசிக்கிற வனத்திற்கு போகிறேன், நீ ஜாக்கிரதையாக விரதங்கள் உபவாசங்கள்லாம் அனுஷ்டிச்சுண்டு உன் காலத்தை இங்கே கழிச்சுன்று கார்த்தால எழுந்துரு, தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணு, அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணு. என் தாய் கௌசல்யா ரொம்ப வயசாகிடுத்தவளுக்கு பாவம், என்னை பிரித்த துக்கத்தினால கஷ்டப்பட்டுருப்பா. அவளுக்கு நீ விசேஷமாக மரியாதை பண்ணி அவளுக்கு எல்லா விதமான இதுவும் பண்ணு. மற்ற அம்மாக்கள்கிட்டையும் பிரீத்தியாக இருந்துக்கோ. எல்லாருக்கும் அந்த மாதிரி அம்மாவும் கௌசல்யா மாதிரி தான், மற்ற அம்மாவும் எந்த வேதமும் இல்லை. பரதனை உன் தமையனை மாதிரி நினச்சிக்கோ, சத்ருகுண உன்னுடைய புத்திரனாக நினச்சிக்கோ. எனக்கு அவள்லாம் என் உயிரை விட எனக்கு ரொம்ப பிடித்தவா அப்படின்றதாக சொல்கிறேன். பரதனுக்கு இஷ்டமில்லாத விஷயத்தின் ஒருபொழுதும் செய்யாமல் இரு, தர்மத்திலேயே மனசை நாட்டு, வீணாகாத விரதங்களையெல்லாம் அழிச்சுட்டு பரதனுக்கு அனுகூலமாக நடந்துக்கோ, இங்கே நான் வரும் வரையில் ஜாக்கிரதையாக இரு அப்படின்றதாக சொன்னேன். இது சொன்ன உடனே கேட்டா சீதை. ராமன் கேட்டது அவளுக்கு பெரிய ஷாக். காட்டுக்கு போகிற விஷயத்தை விட அவருக்கு பண்ண உபதேசம் இன்னும் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ராமா, இவ்வளவு அல்பமான வார்த்தைகள்லாம் நம்ம வாயிலேருந்து ஏன் வருது? நானோ ஸ்திரீ, அவைகளை கேட்க எனக்கே சிரிப்பு வருது. இதுவரை நான் இப்படி இருக்கவே இல்லையே. இப்போ நீங்கள் உத்தம க்ஷத்ரிய புத்திரர், என்னோட இடத்துல வச்சிருக்கிற பிரீத்திக்கு விரோதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறத கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எனக்கு பர்த்தா சரீரத்தில் சமபாகமாக இருக்கக்கூடிய பாரியை, அந்த பாக்கியத்தின் பயனை அவளுடைய உண்டு அவளுக்கு. ஆகையால் நீங்கள் வனத்திற்கு போகும்படி கட்டளை இட்டிருந்தா அந்த கட்டளை எனக்கும் தான் அப்ளிகபிள் அப்படின்றான். அதில் இன்னையும் அப்படி கட்டளை இட்டதற்கு சமந்தான். பாரியை நமக்கு பாதி அப்படின்றதான ஸ்ருதி வாக்கியத்தை நீங்கள் கேட்டது இல்லையா? இந்த உலகத்திலையும் பரலோகத்திலையும் ஸ்திரீகளுக்கு கதி பர்த்தா தானே. ஆகையினால் உங்களுடைய பாக்கியத்திலையும் எனக்கு பங்கு உண்டு. நீங்கள் தான் எனக்கு கதி. நீங்கள் பயங்கரமான வனத்திற்கு போக புறப்பட்டால் நானும்
உங்களோடு கூட வருவேன் அப்படின்றதாக சொல்கிறான். நான் தனியாக தான் போனோம். இந்த பயங்கரமான காட்டில் இந்த பொண்ணை அழிச்சின்னு போகணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏன் நீங்கள் வீரசிகாமணின்னு எனக்கு தெரியாதா? அதனால் நான் உங்களோட தான் வருவேன். இந்த ராஜபோகங்கள்லாம் விட்டுட்டு காட்டிற்கு வர வேண்டும்னு ஏன் நீ விரும்புகிற அப்படின்னு கேட்டால், ஸ்திரீகளுடைய உத்தம தர்மம் என்னதுன்னு எனக்கு தெரியாதா? அரண்மனைகள்லையும் சொர்க்கத்துலேயும் வசிக்கிறத விட அந்த கணவனையே தெய்வமாக எண்ணி எந்த ஸ்திதியில் இருந்தாலும் அவனுடைய பாதங்களில் பணிவிட செய்வது தான் பதிவிரதைக்கு உயர்ந்தது. எனக்கு முன்னாடி என் அப்பா அம்மாலாம் பர்த்தா கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றதான உபதேசிச்சிருக்கா. எல்லாம் எனக்கு நன்னா தெரியும். அதனால் அதெல்லாம் பற்றி தேவல் இப்போ உபதேசிக்க வேண்டாம் அடி எனக்குன்னு சொல்லிட்டான். இது சொல்லி இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி அவன் அழிச்சின்னு போகணுன்றதாக சொல்கிறான். ஆனாலும் என்ன சொன்னாலும் தர்மத்தில் அவன் காட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றான். வனம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? துஷ்ட ஜந்துக்கள்லாம் இருக்கும், நிறையா கல் முள் இருக்கும், அடிக்கடி ஆபத்து வரும், மனிதர்கள்லாம் சஞ்சாரமே பண்ண முடியாத இடம், அங்கெல்லாம் நீ வரணுன்ற எண்ணத்தை விட்டுடு. ஒன்றாச்சுன்னு போகிறதுனால எனக்கு வேறு அதிக சிரமம். அதனால் நான் ஹிதத்தை சொல்கிறேன், கொஞ்சம் கேளு. மலை குகைகளில் சிங்கங்கள்லாம் இருக்கும், அது கர்ஜிக்கும், மலையிலேருந்து அருவிகள்லாம் ஓசையோடு விழும், கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அங்கே மிருகங்கள்லாம் சிங்கம் புலி எல்லாம் அது பயம் இல்லாமல் சுற்றின்னு இருக்கும். அப்படின்றதாக நம்மளெல்லாம் பார்த்ததில்லை, அதனால் நம்மளை மேலே பாஞ்சு கொல்ல பார்க்கும். ஆறுகளில் நிறைய முதலைகள்லாம் இருக்கும், ஆழமாக இருக்கும், சேருலாம் இருக்கும், மதம் பிடிச்ச யானைகள்லாம் நிறையா இருக்கும். அங்கங்கே கொடிகள்லாம் இது இருக்கும், நமக்கு போக முடியாது, போனால் கழுத்து காலெல்லாம் மாட்டின்ட்டு கீழே தள்ளும், முட்களெல்லாம் உடம்புலெல்லாம் கீறும். இது மாதிரி காட்டில் கோழிகள்லாம் விகாரமாக கூவும். அங்கே படுத்துக்கிறதுக்கு கட்டிலெலாம் கிடையாது, தரையில் தான் படுத்துக்கணும், மெத்தையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்களெல்லாம் கொண்டு எப்படி ரிஷிகள்லாம் அங்கே பூஜை பண்ணுறாலோ அது மாதிரியாக சாஸ்திரப்படி நிறையா பூஜைகள்லாம் பண்ணணும். அப்புறம் வனத்தில் கிடைக்கும் இப்போ காற்றெல்லாம் அடிக்கும், ராத்திரி ரொம்ப இருட்டாக இருக்கும், பசிக்கிறது தாங்க முடியாது, மலைப்பாம்புகள்லாம் பெருசாக வழியெல்லாம் படுத்துட்டு இருக்கும், நீர்லெல்லாம் பாம்புகள் இருக்கும், அப்போ நிறையா பூச்சிகள், தேள், புழு, ஈக்கள், கொசுக்கள், இப்படி பல உபத்திரவங்கள்லாம் இருக்கும். பலவிதமான தேக சிரமங்கள்லாம் வரும், பயம் வரும், கோபம், லோபம், காமம் இதெல்லாம் விலக்கி தவம் செய்வதிலேயே மனசு இதெல்லாம் தாண்டி மனசை நிலைநிறுத்தணும். இது கண்டு நாம் பயப்படக்கூடாது. அதனால் காட்டில் வசிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ வர வேண்டாமா அப்படின்றதாக உண்மையிலே கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டால் சீதை அவளுக்கு கண்ணில் நீர் வந்துடுது. ராமனை பார்த்து மிருதுவாக சொல்கிறான், காட்டில் வசிக்கிற பல கஷ்டங்கள்லாம் நேரும், அதெல்லாம் நான் பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்னேங்க. ஆனால் என் உயிருக்குறான நான் இருந்தால், நீங்கள் இருந்தாக்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பொருட்டே கிடையாது. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டங்களும் எனக்கு ரொம்ப சுகமாக தான் இருக்குமே தவிர, நீர் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் கஷ்டமாகவே தெரியாது. சிங்கம், புலி, யானை, சரபம், மான் எல்லாம் முதலிய மிருகங்கள், பட்சிகள் எல்லாம் உங்களை பார்த்தோடனே அது ஓடி போயிடும். அதனால் அதுகள் தான் பயப்படுமே தவிர நான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதோடும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் பிறந்து இருக்கச்சே இதை இதுக்கு முன்னாடி அதாவது சில ஜோசியாலாம் பார்த்தா, எங்கள் அப்பா என்னுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன கேட்டால், காட்டுக்கு போக வேண்டிய இது வரும், அவளுக்கு கட்டம் இருக்குது அப்படின்றதாக சொல்லியிருக்கா. நான் உங்களோட வனத்துக்கு போக வேணும் அப்படின்றது உங்களுடைய தாயார் தோப்பனார் உத்தரவு. ஏன்னா இதில் பாதி நீர் போனோன்னா நானும் தான் போகணும், உங்களை விட்டுட்டு நான் பிழைச்சி இருக்க மாட்டேன். என்ன எங்கள் அப்பா அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்க வச்சு என்ன சொல்லி கொடுத்தா? சீதா வம்சதா சகதர்மச்சரின்னு சொல்லி கொடுத்தாளா இல்லையா? இதோ இருக்கும் சீதை
தாங்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை உடனிருந்து அனுஷ்டிப்பாள், தங்கள் நிழல் போல எப்பொழுதும் தங்களை விட்டு பிரிய மாட்டாள்னு சொன்னாரே. இப்போது அந்த தர்மத்தை நான் இல்லாமல் எப்படி அனுஷ்டிக்கணும்? தங்களுடைய நிழல் உங்களை விட்டு பிரியுமா? ஆகையினால் இந்த நான் உங்களுடன் இருக்கிறதுல எந்தவித கஷ்டமும் கிடையாது. இந்திரனை வந்தால் கூட என்னை கண்ணெடுத்து பார்க்க துணிவானா அப்படின்றதான் சொல்கிறேன். இது இருக்கட்டும். இந்த விவாகம் செய்து கொள்ளுறதுக்கு முன்னாடி என்னை வனவாசம் போடுறதுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்றதாக சொல்லியிருக்கா. சில பிராமணர்களாகவும் இந்த பெண்ணோட சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்தா காட்டில் வசிக்க வேண்டும் அப்படின்றதாக அவளும் சொல்லியிருக்கா. அதனால் நான் தங்களோடு காட்டுக்கு தான் வருவேன், வனத்தில் சில காலம் வசிக்க வேணும்னு சொல்லியிருக்கிறதும் அதுவும் எனக்கு இது சார்த்தமாகுன்றதாக தோன்றுறது. இது போகட்டும். எவ்வளவோ தடவை நானே உங்கள்கிட்ட தப்போவனத்துக்கு அழைச்சின்னு போங்கோ, நானும் தங்களும் வேடிக்கையாக போய் கங்கைக்கரையில் இருக்கிற மகரிஷிகளோட ஆசிரமங்களை பார்ப்போம். என்னிடத்தில் எங்கள் தயவு புரிந்து அப்படியே ஆகட்டும், தகுந்த சமயம் வரும்போது நான் அழைச்சின்னு போகிறேன்னு சொன்னாங்களே, அந்த சமயம் எப்போது வரும்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. நானும் உங்களோட வனத்தில் வந்து ஜாலியாக நல்லபடியாக வேடிக்கையாக காலத்தை கழிக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. அதனால் உங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு நான் வரேன், அழைச்சின்னு போங்கன்றான். இப்போ நீங்கள் எதுக்காக என்ன காட்டுக்கு அழைச்சின்னு போக மாட்டேன்னு சொல்கிறேங்க அப்படின்னா, வந்து இங்கே இருக்கிற பயத்தெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பொருட்டே கிடையாது. நான் உங்களுடைய பத்தினி இல்லையா? என் நடத்தையில் ஏதாவது உங்களுக்கு தோஷம் தெரியுதா? நான் தங்களே கதின்னு நம்பி உபாசிக்கலையா? தங்களிடத்தில் என்னை காட்டில் அதிகமான பக்தி வைத்தவர்கள் யார்? இப்படிலாம் இருக்க என்ன ஏன் காட்டு வனத்துக்கு அழைச்சின்னு போகிறது இல்லை? அது போகிறது நியாயம்னு ஏன் எங்களுக்கு தோணலை அப்படின்றதாக சீதை சொல்கிறான். அப்பொழுதும் ராமன் ஒன்றும் போகிறது அழைச்சிட்டு போகிறதுன்றதான எண்ணத்தை ஏற்படுத்திக்கல. அவளுக்கு கொஞ்சம் இன்னும் கடுமையாக பேசணுன்றதாக யோசித்தார். இவர் மகாசூரராக இருந்தாலும் நம்ம சேர்ந்தவர், நம்ம அழைத்து போக ஆட்சேபிக்கிறார். அதனால் கொஞ்சம் கடுமையாக பேச ஆரம்பித்தார். இங்கே என்னை விட்டு நீர் மாத்திரம் காட்டுக்கு போனதாக எங்கள் அப்பா ஜனக மகாராஜா கேட்டாக்க என்ன நினைப்பார்னு யோசிச்சீரா? நீரோ உமது தேகத்தின் அழகால் பிறரை மோகிக்க செய்கிறவர், அப்படி பண்ணுறீர். இதை தவிர உம்மிடத்தில் வேறு யோகியத்தை இருப்பதாக எனக்கு தெரியல. ஜனகர்லாம் கர்மத்தினாலேயே சித்தி அடைந்தவர். என் பிதா வந்து கர்மானுஷ்டானத்தில் ஊக்கமுள்ளவர். ஆகையால் பத்னியை விட்டுட்டு கிரகஸ்தன் ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர். மேலும் பல தேசங்களையும் பல கோடி ஜனங்களையும் க்ஷேமமாக காப்பாற்றுறவர். உங்களை போல ராஜ்ய அனுபவம் இல்லாமல் பிறருடைய கஷ்ட சுகங்களை எல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஒருத்தியை காப்பாற்றக்கூட சக்தி இல்லாமல் என்னை இங்கேயே விட்டு போனீர் அப்படின்ற வார்த்தையை அவர் காதில் விழுந்தா, ஐயோ மோசம் போனேனே, அப்போதே தெரியாமல் போயிடுத்தேன் எனக்கு. இவனை உண்மையான புருஷன்னு நினச்சி என் பெண்ணை இவனுக்கு விவாகம் செய்து கொடுத்துட்டேனே. இப்பொழுதல்லவா நிஜம் வெளியாருது. அவன் பார்வைக்கு புருஷனை ஒழிய உண்மையான பெண் பிள்ளை அப்படின்னு நினைக்க மாட்டாரா? தெரிந்திருந்தார் உனக்கு ஒரு நாளும் விவாகம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார் எங்கள் அப்பா, தெரியுமா? அது போகட்டும், உலக ஜனங்கள் என்ன நினைப்பா? 1000 சூரியன் நிறைஞ்ச தேஜஸ் விளங்குவது போல் ராமன்ட்டு ஒப்பில்லாத தேஜஸும் வீரியமும் விளங்குறதுன்னு சொல்லின்னு இருக்கா. அது பொய், எல்லாம் தெரியாமல் சொல்கிறான். ராமனிடத்தில் ஒரு சக்தியும் கிடையாது. அது மாத்திரமில்லை, சாமானிய மனுஷத்தில் காணப்படுற சக்தி கூட இல்லை. அப்படி இருந்தால் விட்டுட்டு போவானா அப்படின்றதாக பேச மாட்டாளா அப்படின்றதாக சொன்ன உடனே கொஞ்சம் ராமர் ஆடி போயிட்டார். எப்படி மேலும் சொல்கிறான், தங்களோடு நான் வனத்தில் இருக்கும்பொழுது என்னால் ஒரு கஷ்டமும் வராது. என்னை வச்சு காப்பாற்றுறதுல உங்களுக்கு சிரமமே கிடையாது. நான் தங்களுக்கு இருப்பதே எனக்கு சொர்க்கம். தாங்கள் என்னை இங்கே விட்டு போனால் நிச்சயமாக நான் இறந்து போயிடுவேன். அப்படி இருக்க நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே உயிரை விடுறது நல்லது. அதனால் நீங்கள் போனதுக்கப்புறம் போகிறத விட இருக்கச்சே நான் போய்டுறேன். அதனால் 14 வருஷங்கள் 10 + 3 + 1 கணக்கு பண்ணுறான். இப்படி இந்திரிய சுவாதீனமற்று மனங்கலங்கி அப்படியே ராமனை கட்டிண்டு அவர் ரொம்ப கேட்குறவாருடைய மனசெல்லாம் உருகும்படி புலம்பினா. நான் இப்போவே
துக்கத்தினால தன் பாரியை பார்த்த ராமன் வந்து நம்ம கட்டின்ட்டு, அம்மா சீதா, நீ துக்கப்பட்டுருக்கச்சு எனக்கு ஒரு சொர்க்கமும் ஒரு பொருட்டா? யார்கிட்டையும் எனக்கு பயம் கிடையாது. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்க மாட்டேன். அதை என்னாலையும் பொறுக்க முடியாது. உன்னை அழைச்சி போகிறதுல எனக்கு ஒரு பயமும் இல்லை. உன்னை காப்பாற்றுறதுக்கு சக்தியும் இருக்குது. ஆனால் நான் ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொன்னேன்னா, உன்னுடைய உண்மையான அபிப்பிராயம் எனக்கு தெரியாது. அது வரைக்கும் அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். அதனால் இப்போ வேறு காரணமே கிடையாது. நீ என்னோட வனத்துக்கு வரணும்னு தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க. எந்த ஆபத்திலும் கலங்காத மனதை உடையவன் நான். அப்படி இருக்கச்சே உன்னை கைவிட மாட்டேன், கைவிடவும் முடியாது. என்னோடய முன்னோர்கள்லாம் வானப்பிரஸ்தாத்திரம் ஆசிரமத்தில் இங்கே வந்து காட்டுக்கெல்லாம் போயிருக்கா தங்களுடைய பாரியையோட. அதே நானும் அனுஷ்டிக்கிறேன், நீ என்னோட வரலாம் அப்படின்னு சொன்னான். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் தர்மம். நான் உன்னை வனத்திற்கு அழைத்து போக வேண்டாம்ன்ற எண்ணம் இல்லை. நீ இப்போது என்னோடு நிச்சயமாக வரலாம். நான் நம்மளோட அழைச்சி போக சித்தமாக இருக்கேன். அதனால் இது வந்து தெய்வத்தினுடைய சங்கல்பம். அதனால் நீ என்னுடன் வா அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் லக்ஷ்மணன். இந்த சம்பாஷணையை கேட்டார். அப்போ தான் அவர் தோணித்து, தன் சரீரத்தின் பாதியான சீதைக்கே வனத்திற்கு போக உத்தரவு கிடைக்க இவ்வளோ கஷ்டப்பட்டாளே, இப்படி இருக்க என் விஷயத்தை எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு சோகம் வந்தது. இதுதான் பிரபத்திக்கு சோகிக்கணும். அதாவது பிரபத்திக்கு முன்னாடி சோகிக்காதவனுக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா உபாயத்தை பண்ணுறதுக்கு தெரியாது. சர்வதர்மான் பரித்தஜா அப்படின்னா இந்த பக்தி யோகம் முதலிய உபாயங்களை செய்ய முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நீ அப்படின்றதாக அதுக்கு வியாக்கியானம். அப்படி என்னடா பண்ணுறது, இவர் நம்மளை அழைச்சின்னு போகிறதுக்கு என்ன பண்ணுவாரோ, சீதைக்கே இவ்வளோ படுத்தினார அப்படின்றதான அவருக்கு சோகம் வந்தது. இந்த தாங்க முடியாத துக்கம் வந்துடுது அவருக்கு. அதை கொஞ்சம் கண்ணீரில் கொஞ்சம் தாரையாக நீர் வந்தது. இந்த சீனை பார்த்துட்டு நீர் வந்தது. அவர் தன்னுடைய துக்கத்தை நினச்சும் வருத்தப்பட்டார். தன் தமையனோட வனத்திற்கு போக வேணும், அந்த பிரயோஜனத்தை தவிர வேற ஒன்றையும் அவருக்கு இல்லை. அதை அடைய அவருக்கு வேறு உபாயமும் தெரியல. இதுதான் வந்து அனன்ய கதித்துவம். அவருக்கு வனத்துக்கு போகிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்றது அவருக்கு தோணலை. பாவம், ராமனோடு எப்படி போகிறதுன்ற. சாக்ஷாத் பகவான் தனக்கு தமையன், அவர் தன்னை தள்ள முடியுமா? இது அவருக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம். அவர்கிட்ட போய் பிரார்த்திக்கிறதுக்கு உரிமை இருக்குது. சாக்ஷாத் பகவானும் தனக்கும் தமையனுமான அவனை இவனை தள்ள முடியுமா? அந்த தைரியத்தினால அவரை போய் சரணமடைந்தார். அதுதான் உபாயம். நமக்கு சரணாகதி பண்ணுறதுக்கு அனன்யகதித்துவம் ஆக்கிஞ்சன்யம், கைமுதல் இல்லாமை, அனன்யகதித்துவம் தான் அதிகாரம் அப்படின்றதுனால இங்கே லக்ஷ்மணர் சரணாகதிக்கு ஏன் பண்ணார் அப்படின்றதுக்கு இது காரணம். இதற்கு மற்ற அங்கங்கள்லாம் ஒன்றும் இல்லையா? ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், அப்புறம் மகாவிஸ்வாசம். அதுதான் மகாவிஸ்வாசம். தன்னை தள்ள முடியாது, பகவானும் தன்னுடைய தமையனாகுமான ஸ்ரீராமன் நமக்கு நிச்சயம் நமக்கு அழைத்து போவான்றதாக நினைத்துண்டு பண்ணுறது மகாவிஸ்வாசம். ஆனால் அங்கே அவரே விஞ்ஞாபனம் பண்ணுறது மேலே நான் உங்களுக்கு காலத்தில் வந்து உங்களுக்கு எல்லா உபகாரங்களையும் பண்ணுறேன் அப்படின்றதாக அனுகூல சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனத்தை சொல்கிறார். கார்பண்யம், மகாவிஸ்வாசம் அப்படின்றதெல்லாம் பார்த்து விஞ்ஞாபனம் பண்ணுறார். கோப்துத்துவ வரணம் இன்னும் காப்பாற்ற வேண்டும் சரணாகதி பண்ண போகிறார். அந்த விஷயத்தை மேலே அனுபவிப்போம். இப்படியாக முதலில் தனக்கு புருஷகாரமாக சீதையை சரணாகதி பண்ணுறார். அந்த முதல்ல எப்படி இந்த சரணாகதி ஆரம்பிக்கிறார் லக்ஷ்மணர்னா, சீதை கிட்ட சொன்னார். சப்ராத்துச்சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனः சீதாமுவாச்சாதிசயாம் ராகவம் ச மகாவிரதம். சபாத்துச்சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனः சீதாமுவாச்சாதிசயா ராகவம் ச மகாவிரதம்.
அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முதல்ல சீத்தை கிட்ட சரணாகதி பண்ணுறார். என்ன சொல்கிறார் வந்து, அந்த ரொம்ப போய் ராமனுடைய காலை கெட்டியாக பிடிச்சிட்டார். சரணவுகாடம். அப்புறம் அந்த சீதையை பார்த்து சொல்கிறார். முதல்ல சீதையை பார்த்து என்ன சொல்கிறார், இந்த மாதிரி என்னை அழைச்சின்னு போகணுன்றதுக்காக சீதையை புருஷகாரமாக பார்த்து முதல்ல சொல்கிறார். ஆசித்த ரக்ஷணம் அப்படின்றதான விரதத்தை முக்கியமாக கை கொண்டார் ராமன். ராகவம் ச மகாவிரதம் அப்படின்றான். என்ன விரதம் வச்சுருக்கார் அது பின்னாடி சொல்கிறார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தஜயாதித்தே அபயம் சர்வபூதேபியோ ததாம் எதத் விரதம் மம அப்படின்றதா. அந்த அதோட மித்திரபாவேன சம்பிராப்தம் தஜேயம் அப்படின்னா தஜேயம் அப்படின்றார். என்னை மித்திரனாக வந்து அடைஞ்சவனையும் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். சகல பிராணிகளிடமிருந்து அவனுக்கு பயமில்லை, அதுதான் என்னுடைய விரதம் அப்படின்றதாக பின்னாடி சொல்கிறப்போ மகாவிரதமாக இந்த இடத்துல அதை சொல்லலை. இருந்தாலும் இந்த மகாவிரதம்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த விரதத்தை கொண்ட ராமனுடைய திருவடிகளை பற்றினான். அது இந்த மகா விஸ்வாசத்தை சொல்கிறது. இவர் தான் காப்பாற்றுவார் அப்படின்றதாக அவர் விரதம் வச்சுருக்கிறதுனால பயம் இல்லாமல் அவரை பற்றலாம். அப்படியாக நமஸ்கரித்து தான் சரணாகதிக்கு பிரயோஜனமான கைங்கரியத்தை விஞ்ஞாபனம் பண்ணுறார். என்னத்துக்காக சரணாகதி பண்ணுறார் அப்படின்றதாக சொல்கிறார். தாங்கள் வனம் போகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, லக்ஷ்மணர் சொல்கிற வார்த்தை. ஆனாலும் அப்படி போகிறதாக நிச்சயம் செஞ்சுவிட்டா நானும் உங்களோட வரேன். காட்டில் துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சரிக்கும். தங்களுக்கு முன்னே நான் வில்லும் கையுமா ஜாக்கிரதையாக போவேன். அந்த மிருகங்களை எல்லாம் கிட்ட வராமல் பார்த்துப்பேன். பலவிதமான பட்சிகள் மிருகங்கள் நிறைந்த வனங்கள். தாங்கள் என்னுடன் சஞ்சரிக்கலாம். எந்த இடத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா சமயத்திலையும் தங்களுக்கு சகல கைங்கரியங்களையும் நானே செய்யும்படி ஆஜ்ஞை கொடுக்க வேண்டும் அப்படின்றதாக கேட்குறேன். தாங்கள் இல்லாமல் தேவதைகளுடைய புறம் இல்லை அயோத்தின்னு சொல்லக்கூடிய பரமபதம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கிழத்தனம் மரணம் இல்லாத கைவல்யம் அப்படின்றதான பதவியும் எனக்கு வேண்டாம். 14 லோகங்கள் அடங்கிய இந்த பிரம்மாண்டத்தினுடைய அதிகாரம் கொடுத்தாலும் வேண்டாம். தங்களுடைய கைங்கரியம் இல்லாத மோட்சமும் எனக்கு வேண்டாம். ஆழ்வார் சொல்கிறார், ஆழ்வீர் ஆழ்வார்கிட்ட சொல்கிறார், ஆழ்வீர் மோட்சம் தர வரும், எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் கைமா பாதுகாப்பு தலைசேர் தொல்லை அப்படின்றார். எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னுடைய திருவடி என் தலைமையிலும் அப்படின்றதாக சொன்னார். அது மாதிரியாக இவர் எனக்கு எதுவும் வேண்டாம், உன் திருவடியில் கைங்கரியம் தான் வேணும். அது மோட்சமாக அது பேரோகிற எதுவும் தேவையில்லை எனக்கு என்று இந்த உங்கள் கைங்கரியத்தில் இல்லாத இடம் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை அப்படின்றதாக சொல்லிட்டேன். இப்படி தன்னுடன் வனத்திற்கு வர நிச்சயம் பண்ணியிருக்கார் லக்ஷ்மணன். ராமன் பலவிதமாக அவருக்கும் சமாதானம் சொல்கிறார். ஆனாலும் கேட்கல. லக்ஷ்மணர் சொல்கிறார், அண்ணா இன்றைக்கு நீங்கள் என்ன சொன்னீர், இன்றைக்கி அபிஷேகத்திற்கு செய்திருக்கும் ஏற்பாடுகள்லாம் நிறுத்து, அதுக்கு மேலே வேண்டிய காரியங்களெல்லாம் சீக்கிரம் பண்ணுன்னு எனக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மணா நீயும் என்னை போல் வருத்தப்படாமல் இரு, அபிஷேகத்திற்கு நடக்கிற ஏற்பாடெல்லாம் போய் நிறுத்துன்றதாக சொன்னேன். அப்புறம் சீதா கிட்ட என்ன சொன்னேன், மன்னிக்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் பாரதன் சத்ருகுணெல்லாம் என் உயிரை விட அவனுக்கு பிரியமானவா, அதனால் நீ அவர்களெல்லாம் தமையனை போலவும் புத்திரனை போலவும் இருன்னு சொன்னார். அப்போ என்ன சொல்லவே இல்லையே நீங்கள், அப்போ என்னை விட்டுட்டே இல்லையே, அதில் என்னை சேர்த்ததாக எனக்கு தெரியல. அதனால் உங்களோட வரத்துக்கு உமக்கு சம்மதம்னு எனக்கு தோன்றுறது. அப்படி இருக்கு இப்போ என்னமோ அதெல்லாம் மறந்துட்டு என்னை வர வேண்டான்னு ஏன் தடுக்கிறேன்? முதல்ல உத்தரவு பண்ணிட்டேன், நானும் அதை நம்பி தங்களோட புறப்படுறதுக்கு தயாராக இருக்கேன். இப்பொழுது தடுக்கிறத பார்த்தா தங்களுக்கு ஏதோ நான் தவறு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பால்யம் முதற்கொண்டு உங்களுக்கு பரம மித்திரனாகவும் உங்களை நிழல் போல அண்டி இருந்தவனான என்னை எந்த காரணத்தினால இப்போ தள்ளுறங்க? எனக்கு சந்தேகமாக இருக்குது.
இந்த தீர்த்து வைக்கணுன்றதாக பிரார்த்திக்கிறேன். கையை கூப்பிட்டு தன்னை அழைச்சின்னு போக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற லக்ஷ்மணை பார்த்து ராமன் சொல்கிற, லக்ஷ்மணா, நீ எனக்கு பரமமித்திரன் தான், தர்மத்தையே நாடிய மனம் உடையவன் தான், மகாவீரன் தான், சாதுக்களுடைய மார்க்கத்தில் தான் நடக்கிறவன், என்னுடைய பிரியத்துக்கு பாத்திரமானவன், என் உயிரைப் போல எனக்கு ரொம்ப அருமையானவன், எல்லா விதத்திலும் எனக்கு கட்டுப்பட்டவன், நீ என்னோட பிறந்தவன், எனக்கு தோழன். ஆகையால் என் எண்ணத்தை நிறைவேற்ற எந்த உத்தம குணங்கள் வேண்டுமோ எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீ என்னோட காட்டுக்கு வந்துட்டா நம்ம அம்மா கௌசல்யா சுமித்திரை யார் பார்த்துப்பா? உன்னை நான் வராமல் இருக்க சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். முன்பே அனுமதி கொடுத்தது அந்த சமயத்தில் நீ செய்ய வேண்டிய பரிகாரத்துக்காக சொன்னேனே தவிர காட்டுக்கு வரணுன்ற எண்ணத்தில் நான் சொல்லலை அப்படின்ட்டேன். ஆனால் நீ சொல்லலாம், அவளை காப்பாற்றுறதுக்கு, கௌசல்யா சுமித்திரை காப்பாற்றுறதுக்கு மகாராஜா இருக்கார் அப்படின்னா, மகாராஜாவுக்கு முன்ன போல இல்லை, அவர் மோக பூமியில் இருக்கார். அதனால் மன்மத பாசங்களால் அகப்பட்டு அவர் பிறருடைய இஷ்டப்படி நடக்கிறார். அவர் தன் வசத்தில் இல்லை. கைகேயி தான் இந்த ராஜ்யத்தை இது பண்ணின்னு இருக்கா. நம்ம விட்டு பிரிஞ்ச துக்கத்தினால கஷ்டப்படும் நம்ம தாய்களுக்கு அவள் ஹிதம் பண்ண மாட்டா. அப்புறம் பரதன் காப்பாற்ற மாட்டானான்னு கேட்குறியா? அவனும் என்ன பண்ணுவான் பாவம், அவனும் கைகேயிக்கு அடங்கி தான் இருப்பான். அவருடைய கட்டளையை அவனால் மீற முடியாது. கைகேயி தன்னுடைய சக்களத்திகளை ஹிம்சை பண்ணால் அவனால் தடுக்க முடியாது. ஆகையினால பரதன் இந்த ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருந்தால் கூட துக்கத்தினால கௌசல்யக்கும் சுமித்திரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரலாம் அப்படின்னு நீ தான் அதை பார்த்துக்கணும். நான் எப்படி காப்பாற்றுவேன்றியா? அது முடியும். மகாராஜாவின் அனுமதி பெற்று அதுவும் கிடைக்காவிட்டால் உன்னுடைய சாமர்த்தியத்தினால் அது நீ கௌசல்யை காப்பாற்றலாம். அதனால் நீ காட்டுக்கு வர வேண்டாம், இங்கே இரு அப்படின்னு சொல்கிறேன். இதில் உங்களுடைய என்னுடைய கைங்கிருந்தால் உனக்கு பிரதானம். இதனால் இங்கே இருந்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, நீ என்னோட வைத்திருக்கிற பிரீத்திக்கு நமது பெரியோருக்கும் தாய்க்கும் நீ திருப்தியாக பணிவிடை செய்கிறது தான் கரெக்டான தர்மம். பெரியோர்களை பூஜிக்கிறதுனால அதை விட மேன்மையான தர்மம் எதுவும், எல்லாமே சுலபமாக கிடைக்கும், அதை விட மேன்மையான தர்மம் கிடையாது. அதனால் நீ இப்படி செய். நீயும் நானும் சீதையும் இல்லாவிட்டால் இந்த தாய்களுக்கு வேறு சுகம் கிடையாது அப்படின்றதாக யுக்திகள்லாம் சொன்னார் ராமன். ராமன் பல இடங்களில் இந்த மாதிரி பேசுவார். அவளுடைய மனசை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லக்ஷ்மணனை டெஸ்ட் பண்ணுறார், சீதையை டெஸ்ட் பண்ணுறார். இங்கே இல்லை, எல்லா இடத்துலையுமே பின்னாடி கூட பரதன் சீதை யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. அவருடைய அபிப்பிராயம் கேட்க அவள் கொஞ்சம் கடுமையாகவே இருப்பார் ராமன். இப்படி பேசுவதில் ப்ரகஸ்பதி யுக்தியில் பேசுவார். அதுக்கு கவுண்டர் சொல்கிறதுக்கு லக்ஷ்மணனுக்கு அதை விட சாமர்த்தியம் உண்டு. ஆகையினால் பொறுமையாக இதெல்லாம் கேட்டுட்டார். இதுக்கு ஆட்சேபனைக்கெல்லாம் பதில் சொல்கிறார். அளவிடக்கூடாத பல பராக்கிரமங்கள் பொருந்திய ராமனுடைய தாய் இல்லவா கௌசல்யா, அவளை நம்ம காப்பாற்றாட்டா ராமனுக்கு கோபமும் பாபமும் வரும்னு இவனுக்கு தெரியும், பரதனுக்கு தெரியும். அதனால் பரதன் நிச்சயமாக பார்த்துப்பான், கவலைப்பட வேண்டாம், சந்தேகமே இல்லை. கௌசல்யா தேவி அவளுக்கே எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்காங்க. 1000 ஜனங்களை காப்பாற்றுறவ, நிறைய தான தர்மங்களை கொடுத்துருக்கா, அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். அதனால் தன்னையும் தன் தாயும் என்னை போன்றவர்களையும் காப்பாற்றுவது அவளுக்கே ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அதுக்கு பெரிய காரியம் இல்லை அவளுக்கு. எனக்கு சேஷன்மாக இருக்கிறது தான் சுரூபம். அந்த கைங்கரியத்தை, அதுக்கு அடையாளமான கைங்கரியத்தை தங்களுக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலையும் செய்யணும். அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். என்னிடத்துல சேவகனுக்கு வேண்டிய குணங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு இடத்துல சுவாமிக்கு வேண்டிய குணங்கள்லாம் இருக்குது. ஆகையால் நான் உங்களோட வருது தான் சரி. சேஷ தர்மத்திற்கு யாதொரு விரோதமும் இல்லை. அதனால் இந்த நீங்கள் காட்டில் போகும்பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கிழங்கு வேறு ஆகார பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு கொடுப்பேன். எனக்கும் தங்களுடைய கைங்கரியன்றது பலன் கிடைக்கும். வில்லு அம்பு கூடை மம்பட்டி முதலியவெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு வழிகாட்டின்ட்டு முன்னாடி போவேன். அங்கே ஒவ்வொரு நாளும் வேண்டிய பதார்த்தங்களை சம்பாதிச்சு கொடுப்பேன். நீங்கள் சீதையோட
அந்த மலையினுடைய தாழ்வரையில் ஆனந்தமாக காலம் கழிக்கலாம் அப்படின்றதாக சொல்கிறார். இதான் சொல்கிறார், குருஷ்வமாமனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்தா பிரகல்பதே பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிஜானுஷர்மஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்டதே அப்படின்றதாக இது இவ்வளோ தான். இது 2 ஸ்லோகம், இதுக்கு இத்தனை பூர்வங்கள் சொல்ல வேண்டும். இப்படியாக சொன்னார். நீங்கள் மலை சீதையோடு கூட நன்னா மலையினுடைய அடிவாரங்களில் ஆனந்தமாக காலம் கழிக்கலாம். சர்வசேஷியாக விராட்டுடன் எழுந்தருளி இருக்கும் தங்களுக்கு எல்லாவித கைங்கரியத்தையும் சேஷனான அடியேன் செய்வேன் அப்படின்றதாக சொல்லி சரணாகதி பண்ணார். ஆக இந்த சமர்ப்பணமும் ஆச்சு, கோப்திருத்துவரனும் ஆச்சு. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம், சரணாகதி பூர்த்தி ஆகிடுச்சு. ஜனக மகாராஜா யஜ்ஞத்தில் வருணனால் கொடுக்க 2 வில்லு கொடுத்த ஆளுக்கு. உடனே லக்ஷ்மணன்ட்ட பார்த்து சொல்கிறார், அந்த சத்துருக்களால் பிளக்க முடியாத 2 கவசங்கள், அந்த குறையாத 2 அம்பரை, தங்கத்தால் சூரிய 2 கத்திகள், இதெல்லாம் குரு வசிஷ்ட மகரிஷி வீட்டிலேருந்து போய் எடுத்துன்னு வா, அங்கே பூஜைக்காக அங்கே வச்சுருக்கு, நீயும் உன் பந்துக்கள் நண்பர்கிட்டெல்லாம் சொல்லிட்டு வனத்துக்கு போகலாம், தயாராக வா அப்படின்றதாக சொல்கிறார். லக்ஷ்மணன் அப்படியே போய் அந்த ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு ராமனுக்கு காட்டுக்கு வரத்துக்கு சந்தோஷமாக கிளம்பினார். அப்போ ராமனும் ரொம்ப சந்தோஷமாக லக்ஷ்மணன்ட்ட, என்னுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் பிராமணர்களுக்கும் தபசுகளுக்கும் தானம் செய்யணும், இந்த நகரத்தில் பல பெரியவர்களுக்கு பற்ற இதெல்லாம் கைங்கரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, நம்ம அண்டி இருக்கிறவா, அதெல்லாம் நன்னா நபாளுக்கெல்லாம் கொடுக்கணுன்றதாக சொல்கிறார். அப்புறம் லக்ஷ்மணர் வந்து சுமித்திரகிட்ட போய் கிளம்புறதுக்காக போகிறார். சுமித்திர சொல்கிறான், சிருஷ்டுவாகம் அப்படின்றது, அதாவது உன்னை நான் பெற்றதே ஜாக்கிரதையாக இருப்பா, ராமனோட பின்னாடி அழகில் மயங்கிண்டு நீ வந்து கவனக்குறைவாக இருந்துடாத, ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லபடியாக அவளை பார்த்துக்கோ, இனிமேல் அவள் தான் உனக்கு அப்பா அம்மா அப்படின்றதாக சொல்கிறான். இந்த சரணாகதியில், லக்ஷ்மண சரணாகதியில் லக்ஷ்மணருக்கு கைங்கரியம் கிடைச்சிது. இந்த சரணாகதியில் என்ன அங்கங்கள்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். இப்படியாக பல சரணாகதிகளில் எல்லாத்துலேயும் என்னென்ன அங்கங்கள் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு சரணாகதியை வந்து நிலைநிறுத்தப்படுறது. சில ஒரு இடத்துலையும் சில பெருமாள் வந்து நேரடியாக சரணாகதி உடனே ஒத்துக்கலாமோ இல்லையோ, அதை மனசை டெஸ்ட் பண்ணி அப்படி தான் ஒத்துக்கிறார். இப்படியாக இந்த லக்ஷ்மண சரணாகதியை நாம் யதாசக்தி அனுபவித்தோம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.